சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சவுந்தரபாண்டியும் நம்ம பாண்டியம்மாவையும் பாக்கியம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க, சிவபாலன் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போயிருக்காண்டா. அந்த வீட்டில் சண்முகம் வந்து பரணிக்கு ஆதரவாக பேசுகிற எல்லா விஷயத்தையும் சிவபாலன் கேட்டுட்டு இங்கே வந்தானா அக்கா கிட்ட வந்து பேசுவானா மாட்டானா, நிச்சயம் சேர்த்து வைக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அது மாதிரி ஒரு ஆசைப்பட்டானா நிச்சயம் பரணியோட மனசு இங்கிட்ட அங்கிட்டும் மாறிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அந்த பக்கம் நிரந்தரமாக வந்து போயிடுவா. பரணி நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனையை பெருசாக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்க முடியும். பரணி மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை விட பல மடங்கு புத்திசாலி தான் இந்த பரணி. பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து சொல்கிறாங்க, தாலியை வந்து எடுத்துடணும்டா. அப்படி தாலியை மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கிங்க பரணி கழுத்துலேருந்து, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சண்முகத்துக்கும் பரணிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிவிடுவோம். அவள் கோவப்பட்டு இருக்கும்போது மட்டும்தான், இந்த வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அக்கா நல்ல யோசனை தான். அதுக்கு நம்மளால் வந்து கேட்டால் ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டாடா. நம்ம தாண்டா வந்து காரியத்தை வந்து நிறைவேற்றி தரணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவபாலன் வந்துட்டாங்க. அக்கா அங்கே வீட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, என்னக்கா நீ சொன்ன மாதிரியே வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பாண்டியம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. இனிமேட்டு எதையும் வந்து விட்டு வைக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சிவபாலா வந்தோடனே என்னது அக்கா கிட்ட வந்து ஓதிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா வந்து கேட்குறாங்க. நான் உன்கிட்ட பேசலை, நான் எங்கள் அக்கா கிட்ட வந்து பேசுகிறேன். நான் இப்போ தான் சண்முகம் வீட்டுக்கு வந்து வந்தேன். அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் கேளுக்கா அப்படின்னு சொன்னேன். அந்த வீட்டு சமாச்சாரத்தை பற்றி எதுவும் பேசாத, எதுவும் நான் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லைங்கிற மாதிரி பரணி வந்து பேசுகிறாங்க. பாக்கியம் வந்து கடுப்பாயிட்டாங்க. அதான் அவன் சொல்கிறான்ல என்னடா நடந்துச்சு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் வந்து எல்லா தங்கச்சிங்களும் வெளுத்தெடுக்கிறாப்புல. இப்போ தான் எனக்கு தெரியுது பரணி சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாப்புல. நீ இப்போ அந்த வீட்டுக்கு போகிறது தான்க்கா கரெக்டுங்கிற மாதிரி அவங்க அம்மாக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியும் வந்து கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க. அக்கா என்னக்கா இவ மாட்டுக்கு எல்லாத்தையும் ஆட்டத்தையே வந்து குழப்பிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே, ஏய் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாப்லையா? இத்தனை நாளாக வந்து தெரியல, இப்போ மட்டும் தெரியுதா? பரணின்னா என்ன இழிச்ச வாயின்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு பிரச்சனையை பெருசாக்கணுன்னே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன மதனி ஓவராக தான் திமுறா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனையை வந்து வளர்த்துக்கிட்டே போனோம், என் பொண்ணை இங்கேயே வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னது பொசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வந்து களத்தில் வந்து இறங்க போகிறேன், எதுவாக இருந்தாலும் என் பக்கத்தில் மட்டும் நில்லுடா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, சண்முகம் இப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம வந்து பம்பரம் போலலாம் சுத்த முடியாது. அவன் வேணும்னா நம்ம கூட்டிகிட்டு போக விடணும், அவன் வேணான்னா பரணி இந்த வீட்டில் இருக்கணுமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே இருக்கிறது என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த தாலி மட்டும்தானே, இந்த தாலியை வந்து கலட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா வந்து பேசணுன்னா பாக்கியத்துக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. தேவையில்லாமல் பேசாதீங்க, அப்புறம் பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன் பொண்ணுக்கு நீ நல்லது செய்யணும், ஆனால் நல்லது வந்து நீ செய்ய மாட்டேங்கிற. பரணிக்கு வந்து அந்த பெட்டிக்கடைக்காரன் தான் மாப்பிள்ளையா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பரணியை வந்து அவன் திமுறா பேசுறதுக்கு அவனுக்கு என்ன வந்து தகுதி இருக்குது? முதல்ல பரணி அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்ல விஷயம்லாம் வந்து செஞ்சுருக்கான்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து பரணிக்கு ஆதரவாக வந்து பேசுகிற மாதிரி பாண்டியம்மா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம்மா பாண்டியம்மா கோவப்பட்டு பேசினாலும் இது எல்லாம் உண்மை தான். ஏய் அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் வந்து தாலியை வந்து கழட்டி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து இந்த பக்கம் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப, அதான் ஓம் பொண்ணே சொல்லிட்டால அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீ சொன்ன விஷயத்துக்கு தான் சரின்னு சொன்னேன், அதாவது சண்முகம் என்னை மதிக்கலைன்னு, அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு, உன் வாழ்க்கையை அப்படியே நாங்கள் விட்டுருவோமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாலியை வந்து எடுக்கலான்னு வராங்க. பரணியால் எதுவுமே வந்து சொல்ல முடியல, ஏன்னா அவங்க 2 மனசாக இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து பாண்டியம்மா வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க பாக்கியம். கையெடுங்க மதனி கையெடுங்க மதனின்னு 2 3 வாட்டி வந்து சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொன்னோன்னே பாண்டியம்மா வந்து தள்ளிட்டு கன்னத்திலே வந்து பலார் பலார்னு வந்து அடிக்கிறாங்க. நம்ம பாக்கியம் அவங்க பொண்ணு வாழ்க்கையை வந்து காப்பாற்றணுன்னு, யாரை கேட்டு என் பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியில் கை வைக்கிற, உனக்கு யாருடைய அதிகாரம் கொடுத்தது, இந்த வீட்டில் நீயே ஒரு தண்டசோறு, உனக்கு உன் தம்பி வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காருன்னா அது பிரச்சனை இல்லை, எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் நீ முடிவெடுக்கிறதோ இல்லை எதுவும் பண்ணுறதா இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். சிவபாலன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தடுக்க வந்தாங்க. அப்புறமேட்டு நம்ம சவுந்தரபாண்டி வந்து சிவபாலன் வந்து தள்ளி விட்டதுனால அவங்களாலையும் வந்து எந்திரிக்க முடியல, அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்கியம் வந்து கன்னத்திலே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா, தொலைச்சி போடுவான் தொலைச்சி அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம்.
அப்போன்னு பார்த்து, "அத்தை, இன்னும் ஒரு வாட்டி நீ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான். நான் வந்து பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். என் செயின்ல மட்டும் நீ கை வச்ச அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆப்பு வச்சுருவேன். அம்மா வந்து அடிச்ச மாரி நான் வந்து 100 மடங்கு அடிப்பேன்" அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க நம்ம பரணி அந்த இடத்துல. "அப்படி நல்லா சொல்லுக்கா. இந்த 2 பேரும் வந்து உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. சண்முகம் எவ்வளோ நல்லவர்ன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சின்னதா ஒரு பிரச்சனைய வந்து புகை போட்டு பெருசாக்குறதே உனக்கு வேலை பொழப்பா போச்சா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போதே, "என்னடா எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாய்ங்க. அக்கா நீ நல்லா இருக்கணும்னு இது மாரிலாம் பண்ணல. சண்முகம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் இவங்க இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா முடிவா சொல்றேன். நான் இந்த வீட்ல இருக்கணும்னா, யாரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. என் முடிவ மட்டும் தான் நான் செய்வேன். ஆனா, இங்க இருக்கக்கூடாது. இதே மாரி தான் பாண்டியம்மா எல்லாம் பண்ணுவான்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து இங்கேருந்து போயிடுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "வேற ஒரு வீட்ட புடிச்சு வாடகைக்கு வந்து இருந்துப்பேன். நீ முதல்ல இப்ப என்ன பண்ணணும்னு முடிவு பண்ற?" அப்படின்னு சொன்னோனே, "அக்கா, என்னக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பரணி என் பொண்ணுக்கா. அவ வாழ்க்கைக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு செஞ்சு தர தெரியாதா? நீ என்ன ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்டயே கூட கேட்காம நீ மாட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொன்னோனே, சிவபாலன் வந்து கடுப்பாயிட்டாங்க. "அக்கா பாத்தியா? 2 பேரும் சேர்ந்து தான் வந்து நாடகம் ஆடுறாங்க. இப்ப நீ இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவர் இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க மிஸ்டர் சௌந்தரபாண்டி. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க நடிக்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. டேய்! இந்த மனுஷன் தான் நடிக்கிறான்னு எனக்கும் தான் தெரியுது. இன்னொரு வாட்டி இவங்க 2 பேரும் ஏதாவது நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் அவ்வளதான்" அப்படின்னு சொல்லி பரணி வந்து வெளுத்தெடுக்குறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். "மதினி பார்த்துக்கங்க. இதே மாரி இன்னொரு வாட்டிலாம் அடிக்க மாட்டேன். நான் தானே சமைச்சு குடுக்குறேன். ஞாபகம் இருக்கும்ல" அப்படின்னு சொன்னோனே அப்படியே அமைதியாயிடுறாங்க. "என்னடா ஆவுன்னா வந்து சாப்பாடு சாப்பாடுங்கிறா உன் பொண்டாட்டி. எனக்கும் ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "இருங்க உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லி பாக்யா வந்து போறாங்க. "தம்பி உண்மையிலேயே ஸ்பெஷல் காஃபி குடுத்துருவாளோ?" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியலக்கா. எதுக்கும் நீ என் கூட கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தானா நல்லது. அப்புறம் அந்த காஃபிய கொண்டு வந்து எனக்கு குடுத்துட்டான்னா நான் என்ன பண்றதுங்கிற" மாரி சௌந்தரபாண்டியனும், பாண்டியம்மாவும் காமெடியா பேசுறாங்க.